உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கார்ல் மான்சன் அண்ட் பாப் வுட்வர்ட்னு வாட்டர்கேட் ஸ்கேண்டல். அவர் தான் வந்து அமெரிக்காவை உலுக்கிய உலக நாடுகளை திரும்பி பார்க்க, பத்திரிகை உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த, அது வந்து ஒரு புலனாய்வு செய்தி என்றால் இன்று வரை நம்பர் 1 இருப்பது வாட்டர்கேட் ஸ்கேண்டல் தான். ஆமாம், அந்த பெல்ட் எடுறார், அந்த பெல்ட்டை வச்சார், அளவு எடுனார், 5.4 அடி ஹைட் வந்தது. திரும்பி வாட்சன் என்ன தெரியுமா, அது ராஜீவ் காந்தி was killed by a human bomb. தாங்க மூளை. ஹியூமன் பாம் தட் கில் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி. அதான் ஹெட்லைன். அடிச்சு கொடுத்துட்டேன். அடுத்த நாள் காத்தால 5-4 மணிலேருந்து ஃபர்ஸ்ட் கலைஞர் கூப்பிட்டார். ஒத்தரா டிஜிபி பிபி ரங்கசாமி, டிஆர் கார்த்திகேயன், ஒத்தர் கமிஷனர் எல்லாம் யார் எங்க யார் கொடுத்தா என்ன நியூஸ் பறந்தது. பைலைன்ல உங்க பேர் போடுறதா? பைலைன் கிடையாது, அப்ப இந்துல பைலைனே கிடையாது. பத்திரிகை சுதந்திரங்கள்லாம் ஓரளவுக்கு மேலதான். இது தேச பாதுகாப்பை நீங்க மீறிட்டீங்க. நீங்க வந்து அந்நிய கைக்கூலியோட பாகிஸ்தானோட கூட சேர்ந்து சார், நான் தேசியவாதி, நான் ஒரு பேட்ரியட், எனக்கு தெரியும், என் வேலையை நான் பத்திரிகை வேலை தான் பண்ணேன், நான் எந்த குழு அணியில் இல்லை நீங்கள் பிரபாகரை மீட் பண்ணிக்கலாமே, நெடுமாறனை மீட் பண்ணிக்கலாமே, இன்டெலிஜென்ஸ் வந்தது. ஆமாம், பத்திரிகைலாம் நெடுமான வீட்டில் பிரபாகரோட பார்த்தேன், காஃபி சாப்பிட்டோம், உட்லண்ட்ஸ் நானும் பிரபாகரோட போனோம். அது உண்மைதான். அது 1985ல் இல்லை, அதான் ராஜீவ்காந்தி கொண்டது திமுகன்ற பேச்சு வந்து மழுங்கடிச்சது என்னோட கட்டுரை. கலைஞர் கூப்பிட்டு அமைச்சார், கட்டினர் கையை கொடுனார். என்ன தலைவர் கையை கொடுறான்னார். ரைட் ஹேண்டை கொடுத்தேன், முத்தாயிட்டார், கையை முத்தாயிட்டார். எங்களை காப்பாற்றிட்டா நீ அப்படின்னாரு. என்ன ஐயான்னு, நான் கொலை பண்ணேன்னு சொன்னான்டா, நீ இல்லை தனு கொலை பண்ணேன்னு சொல்லியாடா நீ அப்படின்னாரு. ஜெயலலிதா ஆட்சியின் அம்பலங்களை புட்டு வச்சோம். 91-96 அத்தனையும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் யார் அப்படின்னு எழுதி ஆரம்பிச்சு, அவரிடம் மோதும் ஜெயலலிதா யாருன்னு ஆரம்பிச்சு, பிரசன்ட் ஸ்டே ஹோட்டல், வளர்ப்பு மகன் கல்யாணம், அமிர்தாஞ்சன் பங்களா, அமிர்தாஞ்சன் காந்தி தங்கின அமிர்தாஞ்சன் பங்களா வந்து சசிகலா அபகரித்தார் அப்படிங்கிற ஆதாரத்தோடு வெளியிட்டு அந்த டாக்குமெண்ட்டை போட்டு குமரியானந்தவை போராட்டம் நடந்தாங்க. ஏன்னா ஜெயலலிதா வேண்டுக்கு சொன்னாங்க, பிரகாஷ் நான் எல்லாரையும் விலைக்கு வாங்கினேன், உங்களை என்னால் விலைக்கே வாங்க முடியல. நான் சொன்னேன், நான் விலை போவேன். என்ன, உங்கள் அன்புக்கு விலை போவேன் அப்படி அந்த வார்த்தையை சொன்ன. உங்கள் அன்புக்கு நான் விலை போவேன் மேடம், நீங்கள் உங்கள் அன்பு முக்கியம், எனக்கு பணத்துக்கு நான் விலை போகிற பழக்கம் கிடையாது. கலைஞர் கேட்பார், ஜெயலலிதா பார்த்தானே வந்தாங்க, அம்மாங்க ஜெயலலிதா நேற்று மீட் பண்ணாங்க. அப்போ கலைஞர் எதிர்கட்சியில் இருந்தார். ஓகே, என்ன சொன்னாங்க உங்கள் சிஎம் கேட்பேன், உங்கள் சிஎம் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை சார், சொல்ல மாட்டேன். என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, சும்மா காஃபி சாப்பிட்டு. என்ன என்னை போய் திட்டிய என்ன கேட்டாங்களா? இல்லை அப்படி இல்லை சார். ஜெயலலிதா கேட்பாங்க, என்ன சொன்னார் கலைஞர், போய் பார்த்தீங்களா அப்படின்னா? இல்லைங்க, போய் பார்த்து நேற்றையோடு பார்த்து வந்தேன். எனக்கு போய் ஒரு முறைக்கு வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர் கூப்பிட்டா, என்னடா வைரமுத்து கவிஞர் கூப்பிட்டா, என்ன எழுதுன நீங்கள் கேட்டார். பேப்பர் எடுத்துகிட்டு போனேன், ஒரு நல்ல பேனை எடுத்து கொடுத்து, வாழ்க நல்ல தமிழ் எழுது, வைரமுத்தே ப்ரைஸ் பண்ணிட்டார் உன, நானும் பாராட்டுறேன். அது எப்படா தோணித்து உனக்கு? ஜெயலலிதாக்கு தலைவலையை கொடுத்து அமர்ந்தாங்க, நீங்களும் அதை பிடிச்சி நீ இப்படி எல்லாரும் கூப்பிட்டார், பாலு ஏதோ பாரு எழுதுனேன். அந்த மாதிரி ஒரு நல்லதை பாராட்டும். அதே நேரத்தில் அவன் ஃபேமிலியை பற்றி கூப்பிட்டு திட்டினார். ஆதானியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமியா இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஒரு 50 ஆண்டு காலம் இந்த இதழியல் துறையில் உங்களுடைய அனுபவத்தை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கீங்க. ஜேர்னலிசம் ஃபீல்டில் 50 வருஷங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பர். குறிப்பாக நீங்கள் செஞ்ச சம்பவங்கள் ஹிந்துவில் ஆரம்பித்து ஆனந்தவிடன் அப்படின்னு அமெரிக்கா அப்படின்னு பல்வேறு சம்பவங்களை நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக இந்த இன்டர்வியூ வந்து யார் இந்த பிரகாஷ் சுவாமி அப்படிங்கிறத ஒட்டி இந்த இன்டர்வியூவை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுடைய ஜேர்னலிசம் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்தை பூர்த்தி பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்களுடைய நினைவுகளை வந்து மக்கள்கிட்ட சொல்லும் விதமாக இந்த இன்டர்வியூ இருக்கணும்னு நினைக்கிறேன். யார் இந்த பிரகாஷ் சுவாமி? மிக்க நன்றி.
பிரகாஷ் சாமி பத்திரிகையாளராக வருவான் என்று பிரகாஷ் சாமியே நினச்சி எதிர்பார்க்கல, ஓகே. நினச்சே பார்க்கல. நான் ஒரு சாதாரண மாணவன் தான், ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் சொல்ல மாட்டேன். பியூசி ஜெயின் காலேஜில் பண்ணேன், பிகாம் குருநானக்கில் பண்ணேன், எம்காம் சென்னை பல்கலைக்கழகத்தில் பண்ணேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்போ மந்தவெளியில் குடியிருந்தோம். நார்டன் ஸ்ட்ரீட்டில் எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் ரவிசங்கர்னு ஒரு ஃபேமஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆர்ஜியன் பிரைஸ் அந்த உரிமையாளரோட மகன், என்னோட பள்ளி வகுப்பு தோழர். வேறு வேறு பள்ளியில் படித்தா கூட நாங்கள் ஒன்றா கிரிக்கெட் விளையாடுவோம், எதிர் வீடு. ஓகே. நாங்கள் 2 பேருமே வித்தியாசமாக ஏதாவது பண்ணுங்கிற எண்ணத்தில் இருந்தோம். கல்லூரி மாணவர்கள் ஒரு 18 வயசு 19 வயசுலேயே மற்ற மாதிரி ஃபுட்போர்டில் தொங்கிட்டு போகாமல், சைட் அடிக்காமல், பொண்ணுங்க முன்னாடி போகாமல், அவன் என்னை நல்வழி பாதையில் திருப்பியதில் ரவிசங்கர், அவர் பேர் ரவிசங்கர்னு பேர், எஸ் ரவிசங்கர், மிகப்பெரிய பங்கு வகித்தார். என்னை கோயிலெலாம் கூப்பிட்டு போவார், என்னை வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட வைப்பார். அவர் ரொம்ப ஆன்மீகவாதி, அவள் அப்பா குடும்பமே ஆன்மீகவாதி. அந்த ஆன்மீக பாதையில் போனதுனால எனக்கு இந்த சிகரெட் பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, இந்த கட்டடிக்கிறது, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஏன்னா ரவியை டிபெண்ட் பண்ணி நான் வாழ்ந்ததுனால், ரவியை சொல்கிற அவர் தான் என்னோட குருநாதர் மாதிரி, மென்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் கேட்டேன், பத்திரிகையில் எழுதலாமா? நான் எழுத்துன்னா என்னன்னு கேட்டேன். உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் அண்ட் ஈவ் ஒன்று பத்திரிகை வந்தது. ஏன்னா அப்போல்லாம் மாணவர்கள் பத்திரிகை சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆடம் அண்ட் ஈவ் அந்த பத்திரிகையில் வந்து மாணவர்களை பற்றி ஒரு தொடர்கதை எழுதணும், ஆங்கிலத்தில் எழுதினேன். நான் எழுதல, அவன் எழுதினான். பிரகாஷ் ரவின்னு என் பேரை போட்டான் அதில். அப்புறம் டூரர்னு ஒரு மேகசின் வந்தது. அதில் வந்து க்ளவுட் சீடிங், அப்போ வந்து சென்னையில் வந்து மிக பிரபலமாக மேகங்களிலிருந்து மழையை வரவேற்பதற்கான ஆர்டிஃபிஷியல் டெக்னிக் அமெரிக்காவிலேருந்து ஒரு நிருபர் வந்தார். அவர் எப்படின்னா, நாங்கள் மந்தவெளியில் அட்மிரால்டி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல், அப்போ கிரிக்கெட்டர்லாம் தங்குவோம். அந்த அட்மிரால்டி ஹோட்டல் பக்கத்தில் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம், ஸ்கூல் படிக்கிற 10, 19, 18 வயசில். அப்போ அந்த அட்மிரால்டி ஹோட்டலில் அவர் தங்கியிருந்தார், அந்த விஞ்ஞானி. அந்த செக்யூரிட்டி சொன்னால் ஒரு விஞ்ஞானி வந்திருக்காருங்க, மழை வரவழைக்கிறாரான்னு. ரவி கொஞ்சம் தைரியசாலி, நேரம் உள்ளே போய் ஐ வாண்ட் இன்டர்வியூன்னா. எந்த பத்திரிகைன்னு கேட்டால் ஒரு டூரர்னா. சென்னையில் எந்த பத்திரிகையிலையும் வெளிவராத செய்தியை டூரர் பத்திரிகையில் நாங்கள் போட்டோம். எப்படி மேகங்களினால் செயற்கை மழையை வரவழைப்பது என்று. அந்த செய்தியை பார்த்துட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, மற்ற பத்திரிகைகள், மெயில் இருந்தது, மெயில் எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு முன்னோடி. ஆனால் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் ஒரு பத்திரிகையாக போய் கதவை தட்டணும், ஆனந்தவனில் போய் கதவை தட்டணும். முதல்ல எங்களை வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல. மாணவர்கள் தானே, என்ன எழுது, உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை, என்ன படிக்கிறீங்கன்னு. எம்காம் படிக்கிறேன். எம்காம் படிச்சுட்டு ஏன்பா பத்திரிகைலாம் எழுத வரீங்க, ஏதாவது வேறு சினிமா ட்ராமா போங்க, இந்த இதெல்லாம் சீரியஸ் மேட்டர் அப்படின்னு விட்டாங்க. பட் ரவி வந்து கொடுக்கல. கதவை தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு தட்டி பார்த்தார். ஒரு நாளைக்கு தட்டும்போது எங்கள் குருநாதர் பரணிதரன் வந்தார். அந்த பக்கம் போயிருந்தார். போனவர் திரும்பி வந்துட்டு, உங்களை தினம் இந்த ஆஃபீஸில் பார்க்கணும், நீங்கள் யாருன்னு கேட்டார். ஓகே. ரவி சொன்னால், நான் பத்திரிகையில் எழுதுறதுக்கு வந்திருக்கேன், இங்கே ஜேஎம் சாலி, சுந்தரம் சார்லாம் வர சொன்னார், டிஸ்கஷனுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. என்ன டிஸ்கஷன் கேட்டார். என்கிட்ட ஒன்றுமே சொல்லியேனார். இல்லைங்க, இந்த மாதிரி வர சொன்னார் அப்படின்னு. நாளைக்கு 10 மணிக்கு வாங்க அப்படின்னார். 10 மணிக்கு போனோம். நேராக ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போயிட்டு, நீங்கள் 3 மாதமாக 4 மாதமாக வரீங்க, உங்களை பார்த்துட்டே இருக்கு, நீங்கள் எதுக்கோ யாரோ பார்க்க வரீங்கன்னு நினச்சேன், என்ன ஐடியாலாம் சொல்லுங்கன்னு. நான் சொன்னால், இந்த மாதிரி பத்திரிகையில் வந்து எழுத ஆசைப்படுறோம் அப்படின்னு. நல்லது தான் அப்படின்னார். எடுத்த உடனே, நீ எதுக்கு எழுத வரீங்கன்னு கேட்காம, பரணிதரன்ற ஒரு ஞானி, வந்து கர்ம யோகி, அவர் வந்து சொன்னார், எழுதுங்களேன், நல்லது எழுதுங்களேன். எடுத்தவொடனே என்கரேஜ்மெண்ட். 18 வயசு 19 வயசு இருக்குங்க எனக்கு. அப்போது என்ன, எதை பற்றி எழுத போகிறீங்கன்னு கேட்டார். எங்களுக்கு அரசியல் தெரியாது, சினிமா தெரியாது, இளைஞர்களை பற்றி தெரியும் அப்படின்னு. இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க இப்போது? ஏன்பா அந்த கந்தலாக துணியெல்லாம் போடுறீங்களே, என்னப்பா நானோட பேண்ட்டெல்லாம் போட்டோம் அந்த காலத்தில், கட் பண்ணி ஒட்டி கட்டிலாம் போடுறீங்களே, இந்த என்ன நல்ல ஃபேஷனாக அதுன்னு கேட்டார். ஆமாம் சார், அது கந்தல் ஆடையை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொண்டாங்க அப்படின்னார். உடனே முரளி மனோகர்னு ஒரு டாக்டர் இருந்தார், அவர் கந்தல் ஆடையை வச்சுருந்தார். அதை அவர் போய் பேட்டி எடுத்து அடுத்த நாள் கொடுத்தோம். தப்பாக எழுதி கொடுத்தோம். எங்களுக்கு தமிழ் வராது, இங்கிலீஷும் வராது, ஒன்றும் வராது. பரணிதரன் பார்த்துட்டு அதை அப்படியே மெருகேற்றி கந்தல் ஆடை அணிவகுப்புன்னு ஒரு அடுத்த வாரம் போட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு 8 பக்கம் கொடுத்து மாணவர்களின் பிரச்சனைகள், பெற்றோர்கள் சந்திக்கும் சவால்கள் ஓகே அப்படின்றவர்கள் ஒரு எழுதி வச்சார். மாணவர்கள் பேட்டி எடுத்து போட வச்சோம். தமிழ்நாடே ஆச்சரியப்பட்டது. பிரகாஷ் ரவின்ற பேர். அவர் கேட்டார், உங்கள் பேர் என்ன கேட்டார். பிரகாஷ் அப்படின்னு. உன் பேர் என்ன கேட்டார். ரவிசங்கர்னார். இது சரிப்பட்டு வராத, பிரகாஷ் ரவின்னு வச்சா என்ன. அவரே எங்களுக்கு புனை பேரையும் வச்சார், பரணிதரன்.
வச்சுட்டு எம்டிகிட்ட போய் பாருங்கன்னா பாலசுப்ரமணியம் இப்போ அப்போ நான் பார்த்தது 1977, 78 பாலசுப்ரமணியம் எம்டியை போய் பார்த்தோம். 76, 77 அந்த பீரியடில் எழுதுங்க சப்போர்ட் பண்ணி அமிச்சார். அப்போ நான் திருப்பி நம்ம கிட்ட போவேன்றது ஐடியாலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அடிக்கடி எழுத ஆரம்பித்தோம் ரெகுலராக. அப்புறம் அவர் பழனிதரன் என்ன சொன்னார், இந்த ஆனந்தவுடன் வந்து படிக்கிற வாசகர்கள் வந்து இளைஞர்கள் குறைஞ்சிட்டே வராங்கப்பா, நான் உன்னை ஏன் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுறது தெரியுமான்னு ஒரு நாளைக்கு கேட்டார். தெரியாது சொல்லுங்க அப்படின்னு. நான் அவர்கிட்ட ரொம்ப பேச மாட்டேன், பயங்கள் வந்து மரியாதை. ஆனந்தவுடன் வந்து இளைஞர்கள் படிக்கணும், யூத் எல்லாம் படிக்கிறதுனா இளைஞர்களுக்கு வேணுங்க. அரசியல் ஜோக்ஸு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களே, பெண்கள் பகுதி குக்கிங் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இளைஞர்கள் படிக்கணும், இளைஞர்கள் சப்ஜெக்ட் போட்டால் தானே முடியும். இளைஞர்கள் பிடிக்கிறது உங்களை வச்சு நான் தூண்டில் போட்டு இளைஞர்கள் பிடிக்க பார்க்குறேன், நிறைய எழுதுங்கோ அப்படின்னார். அது அவரோட நோக்கம் புரிஞ்சு போச்சு எனக்கு. ஸோ நான் எல்லா காலேஜும் போய் இங்கேருந்து வெள்ளூருக்கு போனேன், ட்ராவல் பண்ணேன், ஊரிஸ் காலேஜ் போனேன், அங்கே போய் இன்டர்வியூ பண்ணேன், கிரிக்கெட் பற்றி போய் எழுதினேன். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வாரம் 2 பக்கம் 3 பக்கம். அப்புறம் திடீர்னு சொன்னார், ஒரே துறையில் வேலை செய்யும் 2 பிரபலங்களை பற்றி, கணவன் மனைவி பற்றி எழுதலாமான்னு கேட்டேன். வெரி குட் எழுது அப்படின்னா. அவர்கிட்ட போய் ஐடியா கேட்போம், எஸ் நோ சொல்லுவார். ரங்கராஜன் குமாரமங்கலம், கிட்டி குமாரமங்கலம் லாயர்ஸ் எழுதணும், சிவராமகிருஷ்ணன் கிரிக்கெட்டர் ஹஸ்தா அவங்களே பேட்டி எடுத்து எழுதணும், அந்த மாதிரி நிறைய எழுதணும். அப்புறம் பத்மாசுவரன் போய் கேட்டோம், அக்கா கிளாசிக்கல் பரதநாட்டியம்னா என்னன்னு கேட்டோம். ஃபோக் பரதநாட்டியம்னு எதாவது இருக்கா, என்ன பேச்சு போடுறாங்க மியூசிக் அகாடமியில், கிளாசிக்கல் பரதநாட்டியம்னு போட சொல்லுங்கள் அப்படின்னா. அதை போட்டு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்போவே கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து எங்களோட வளர்ச்சி என்பது அபரீதமாக வளர்ந்தது. ஓகே. அப்போ தான் வந்து இதயம் பேசுகிறது. மணியன் வந்து பழனிதரன் பாஸாக இருந்தார் ஆனந்தவுடனில். ஏதோ மனத்தாங்கல்னால் வெளியில் போய் இதயம் பேசுகிறது பத்திரிகை ஆரம்பித்தார். இதயம் பேசுகிறது, அந்த இதயம் பேசுகிறது பீட் பண்ணுங்கிறது ஆனந்தவுடனோட வெறி. ஏன்னா போட்டி பத்திரிகை இல்லையா. ஸோ எங்களை பயன்படுத்தி பழனிதரன் என்ன பண்ணார், ஆனந்தவுடன் சர்க்குலேஷன் அதிகமாக 2 லட்சம் ஏற்றிட்டார். மாணவர்களும் படிக்க ஆரம்பித்தாங்க, கல்லூரிகளில் ப்ராப்ளமாச்சு. ஏன்னா நம்மளை பற்றி வந்திருக்கா, இப்போது மாணவர்களை பற்றி வந்தால் என் ஃபோட்டோ ஆனந்தவனில் வந்திருக்கு, 10 பேர் வாங்கி பார்ப்பான். அவங்க அப்பாட்ட சொல்லலாம், அப்பா என் ஃபோட்டோ விகடனில் வந்திருக்குப்பா, சரி வாங்கி பார்ப்பாங்க. ஸோ விகடன் வாங்காத மாணவர்கள் கூட வாங்க செய்தது எங்கள் கட்டுரைகள். ஓகே. அந்த வகையில் மணியன் பார்த்தாங்க, இதனால பம்பா போச்சுன்னு சொல்லிட்டு மாலன், என்னோட இனிய நண்பர் மாலனை கூப்பிட்டு ரமணன் மாலன் அப்படின்னு எங்களுக்கு போட்டியாக அங்கே ரமணன் மாலன் எழுத வச்சு இளைஞர்களை வச்சு எழுத வச்சார். ஒரு ஆரோக்கியமான போட்டி. ஓகே. மாலன்ல சிறந்த எழுத்தாளர், ரொம்ப பிரமாதமான எழுத்தாளர். ரமணன் மாலன் அவரை வச்சு எழுத வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு போட்டின்னு வந்தவொடனே நாங்கள் இன்னும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இதோட என்னென்னா, பெங்களூர் நான் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அக்கா வந்து அங்கே ஹாலிடேக்கு போயிருந்தேன். சிவராம் காரந்த் பெரிய அவர் பார்க்கவே முடியாது. கப்பன் பார்க்கில் வாக்கிங் போயிருந்தார். நானும் எங்கள் பிரதனில் வாக்கிங் போனோம். அப்போ நான் ஒரு எம்காம் படிச்சுட்டு இருந்தேன். சிவராம் காரந்த் போய் பார்த்தேன். அதில் ஆங்கிலத்தில் பேசினேன். உங்களை இன்டர்வியூ பண்ணணுன்னு கேட்டேன். ஹிந்துவா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு கேட்டார். எதுவும் இல்லை, ஆனந்தவுடனில் ஃபுல் டைமாக பார்ட் டைமான்னு கேட்டார். ஃப்ரீலான்சர் அப்படின்னு. ஃப்ரீலான்சர்லாம் நான் பத்திரிகை இன்டர்வியூ கொடுக்குறது இல்லைப்பா, போயிட்டு வா அப்படின்னார். நான் 2 நாள் 3 நாள் பின்னாடியே சுற்றினேன். ஓகே. கப்பன் பார்க்கில் பின்னாடியே சுற்றினேன். வீட்டுக்கு வர சொன்னார். பிரமாதமான இன்டர்வியூ கொடுத்தார். அது வந்து ஒரு 4 பக்கம் போடப்பட்டது. ஓகே. அப்போ தான் நான் தமிழ்நாட்டு மக்களின் கவனத்தை கவர்ந்தேன். ஓகே. ஏன்னா சிவராமகாரன்லாம் வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது என்னோட லெவலில் இல்லை, அது வேற ரேஞ்ச் அது. ஆனால் இது எனக்கு ஊக்கம் கொடுத்த ரவிசங்கர். நான் பெங்களூர்லேருந்து ரவி கூப்பிடுவேன், ஏய் சிவராமகாரத்துக்கு கூடாது, பிடிச்சி. நானும் ரவியும் ஒத்த கருத்து உடையவர்கள். அதனால் என்னாட்டு எங்களுக்குள்ள பிரகாஷ் ரவி என்று 2 பேராக இருந்தாலும் ஒரே உயிர் மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் பழகணும். இது நைட் டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாம். என்னோட அவன் திறமைசாலி, என்னோட புத்திசாலி, என்னோட அவன் விஷயம் தெரிஞ்சவன், ஜேர்னலிசம்னா என்ன நல்லா தெரிஞ்சவன். ஸோ அப்படியே வந்தவொடனே பழனிதரன் நாளைக்கு கூப்பிட்டார். எத்தனை நாளைக்கு ஃப்ரீலான்ஸராக இருக்க போறீங்கன்னு கேட்டார். என்ன சார் பண்ணலான்னு. ஹிந்துவில் ஜாயின் பண்ணப்பா அப்படின்னாரு. ஓகே சார். ரவி நீ என்ன பண்ண போகிற ரவி சொன்னான், நான் சார்ட் அக்கௌண்ட் பண்ணிக்க போகிறேன். நீ ஜேர்னலிசம் வரலையா? இல்லை, நான் பார்ட் டைம் ஜேர்னலிசம். அவன் சிஏ போயிட்டான், அவங்க அப்பா கூட போயிட்டான். ஏன்னா ஹிந்துவில் போய் நான் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன் ஹிந்துவில். ஸோ அடுத்த ஆடி எடுத்து வச்சது ஹிந்துவில் வந்து நான் ஜாயின் பண்ணி ட்ரெயினி ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ணேன், சப் எடிட்டராக ஜாயின் பண்ணேன் 1978. கே நாராயண் என்னோட அங்கே ஒரு குருநாதர், பல்ராமன், கே பல்ராமன், இவரெல்லாம் தான் ஏர் ஃப்ரான்ஸ் கோபால், இவங்களாம் தான் என்னை சேர்த்து இந்துவில் சேர்த்துட்டாங்க. PN சுந்தரேசன் கிரிக்கெட் கரஸ்பாண்டண்டாக இருந்தார். மிகப்பெரிய கிரிக்கெட் ரைட்டர். எங்கள் அப்பாவோட பள்ளி தோழர் அவரெல்லாம் கொண்டு போய் பல்ராமன்னு ஐக்கிய நாடுகள் சபையோட இந்துவோட கரஸ்பாண்டண்டாக இருந்தார். ஜாம்பவான்கள், அந்த ஜாம்பவான்கள் மத்தியில் நானும் ஒரு சிறு எலி மாதிரி போய் ஜாயின் பண்ணேன்.
2 வருடம் இருந்தோடனே வேலைக்கு ஆகாதுன்ட்டாங்க. இங்கிலீஷ்லாம் சரிப்பட்டு வராது, இவனுக்கு இங்கிலீஷே வர கிராமரே வராதுன்னு கேன்னு சொல்லிட்டார் நாராயணன். ஓகே. எங்கள் அப்பாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார். ஆர் ராமச்சந்திரன் ஆர்ஆர்சி, என்ன உன் பையனுக்கு இங்கிலீஷே தெரிலன்னு. எங்கள் அப்பா அன்றைக்கி ஈவினிங் கடைக்குலேருந்து ரென்னன் மார்ட்டின் வாங்கி கொடுத்தாரு. என்ன பண்ணுறதே தெரியாது, இதை 10 வாட்டி எழுதி கொடுக்கணுன்னார். ஓகே. எங்கள் அப்பா போட்ட அந்த சூடு ரென்னன் மார்ட்டினில் கரைச்சி குடித்தேன். ஓகே. அவங்க வச்ச எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டேன், கன்ஃபார்ம் ஆகிடுத்தேன். ஹிந்துவில் கன்ஃபார்ம் ஆகிட்டு ரென்னன் மார்ட்டின் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததுனால, என்ன ரென்னன் மார்ட்டின் அப்போ என்னென்ன தெரியாது. ஓகே. வாங்கி கொடுத்து இதை படி, இதுக்கு மிஞ்சி கிராமரில் எதுவுமே கிடையாது. டெய்லி வீட்டுக்கு வந்து கேட்பார், என்ன ஹோம்ஒர்க் பண்ண, என்ன எழுதுனேன், காட்டு. எங்கள் அப்பா ஸ்டடி இன் கிறிஸ்டின் காலேஜ், அதனால் இங்கிலீஷில் ரொம்ப ஸ்ட்ராங் அவர். ஓகே. அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்து இந்துவில் ஜாயின் பண்ணி அப்புறம் இந்துவில் அப்படியே ரிப்போர்ட்டராக இருந்தேன். என்னோட முதல் இந்துவில் ரிப்போர்ட்டராக இருந்தது வந்து வெங்கடேஸ்வரன் ரிப்போர்ட்டர் போகலாவான்னு கேட்டான். ஓகே. எங்கடா போகலான்னு அசைன்மெண்ட் கூப்பிட்டு போகிறேன்னா நேராக ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மார்ச்சரி கூப்பிட்டு போனோம். என்னடா இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், என்ன எங்கே முடியுமோ அங்கே தான்டா துவக்கம் நம்ம தொழிலே அப்படின்னா. என்ன இங்கே தான் நம்ம தொழில் துவங்கணும், இங்கே தான் நான் துவங்கினேன், என் பாஸ் துவங்கினா நீயும் துவங்க போகிறேன். அங்கே வந்து ஒன்று அன்ஐடென்டிஃபைட் பாடின்னு ஒன்று இருக்கும். அந்த ஐடென்டிஃபைட் பாடி போலீஸில் கேட்கணும், யார் அவன், he was knocked down by a car, காரில் மோதி இருந்தார், ஒரு 2 லைன் செய்தி. ஏன்னா அப்போ ஜூனியர் லெவல், 2 லைன் செய்தி. அந்த மாதிரியாக வளர்ந்து 1986 ரோட்டரி ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப், அது ஆர்பி சாரதி, ஏர் ஃப்ரான்ஸ் கோபால், இவங்களோட முக்கியமான அவங்களோட உதவியினால் அமெரிக்காவுக்கு நான் வந்து ஸ்காலர்ஷிப்பில் அனுப்பப்பட்டேன் ஹிந்துவால். ரோட்டரி ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடா கெய்ன்ஸ்வில் என்ற மிக பிரபலமான பல்கலைக்கழகத்தில் அங்கே போய் நான் ஜாயின் பண்ணி அங்கே மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஜேர்னலிசம் பண்ணேன். ஓகே. அமெரிக்காவில் போய் படித்தேன். நான் 1986, 87, 88 3 வருஷம் 2 வருஷம் படித்தேன். அப்போ இந்துவில் எனக்கு லீவு கொடுத்தாங்க. எனக்கு ஓகே லீவு கொடுத்து எனக்கு ஒரு மாதிரி இது பண்ணாங்க. அப்புறம் என்ன எடுத்து அங்கே இந்துவில் வந்து அவங்களுக்கு என்ன டவுட்னா, நான் போயிட்டு திரும்பி வருவான்னு டவுட். அதனால் லீவ் ஆப்சன்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. ஓகே. நான் சொன்னேன் கண்டிப்பாக திரும்பி வந்துடும், நான் அங்கே தங்குற ஐடியாவில் இல்லை, அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, நான் தங்குற ஐடியாவில் இல்லைன்னு 2 வருஷம் டிகிரி வாங்கிட்டேன். 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கேட்டேன். எதுக்குன்னு கேட்டாங்க, ட்ரைனிங் எடுக்கணும்னு. சரி வேண்டாம் வரப்பா ஓகேன்னாங்க. கார்ல் பான்ஸ்டின் அண்ட் பாப் வுட்வர்ட்னு வாட்டர் கேட் ஸ்கேண்டல், அவர் தான் வந்து அமெரிக்காவை உலுக்கிய உலக நாடுகளை திரும்பி பார்க்க, பத்திரிகை உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த, அது வந்து ஒரு புலனாய்வு செய்தி என்றால் இன்று வரை நம்பர் 1 இருப்பது வாட்டர் கேட் ஸ்கேண்டல் தான். ஆமாம். அமெரிக்க ஜனாதிபதி நிக்சனை பதவி விலக வைத்தது அது பாப் வுட்வர்ட், கார்ல் பான்ஸ்டின். அவங்க ஏதோ ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணேன், அண்டர் ஸ்டடியாக வரலாமான்னு கேட்டேன். வாஷிங்டன் வரணும்னு வந்தேன். என்னை வந்து முதல்ல 1 வாரம் என்னை வந்து மதிக்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. அவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எப்படி புலனாய்வு பண்ணணும், எப்படி முதல்ல சொல்லிக் கொடுத்தது, டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி, டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஸ்டேட்மெண்ட். ஓகே. எதையும் நம்பாது, அவங்க சொல்கிறாங்கிறது நம்பாது. சொல்ல அடுத்ததுல இப்போ டோன்ட் ட்ரஸ்ட் ஈவன் யுவர் மதர்ஸ் அண்ட் யுவர் ஒய்ஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிம்பார். எல்லாத்துலேயுமே நீங்கள் சந்தேகப்படணும். சந்தேகப்பட்டால் தான் பத்திரிக்கை. அவங்க சொன்னாங்க எழுதிட்டு வந்தால் என்ன பத்திரிக்கை, ஏன் எதுக்கு கேள்வி கேட்கணும். அவர் அப்புறம் சொன்னார், நீ படிச்சு இங்கே இருக்க போகிற, இந்தியாவில் இருக்க போயினார். நான் சொன்னேன் இங்கே இருக்கலான்னு. நோ இந்தியாவில் போய் நீ இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிசம் பண்ணு. என்னோட குருநாதர் கார்ல் பான்ஸ்டின், பாப் வுட்வர்ட், அந்த வாட்டர் கேட் ஸ்கேண்டல் அவங்க யாருமே நம்பலை இந்தியாவில். கார்ல் பான்ஸ்டின்ல போய் பிரகாஷ் சாமி ஜாயின் பண்ணுவானான்னு யார் நம்ப, ஏன்னா இது நம்ப முடியாத விஷயங்கள் என் வாழ்க்கையில் பல நடந்திருக்கு, அதில் இது ஒன்று. ஸோ அந்த வகையில் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து ஃபேர்வெல் கொடுத்து திருப்பி இந்துக்கு வந்துட்டேன். 91 வந்து ராஜீவ்காந்தியோட அசாசினேஷன் அன்றைக்கு நான் அன்றைக்கி ஈவினிங் போகல. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போனேன். அந்த லோட்டோ ஷூலாம் பார்த்து பேசினேன் அவர்கிட்ட. வாட் இஸ் த சைஸ்ன்னு கேட்டேன். ஐ கெட் யூ ஒன் ஷூன்னாரு, கிண்டல் பண்ணார் ஏர்போர்ட்டில். ஓகே. அப்புறம் நான் ஸ்ரீபெரும்புதூர் ஜெயந்த் போயிட்டேன் கலிக்கு. நான் போல, நீங்கள் அசைன்மெண்ட் கவர் பண்ண, நீங்கள் போல, அசைன்மெண்ட் கவர் பண்ண போல. ஜெயந்த் போயிட்டா, ஜெயந்த் தான் ஃபோன் பண்ணி சொன்ன ராஜீவ்காந்தி ஒரு ஸ்கில் பை பெல்ட் பண்ணோம்னா. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு சீஃப் ரிப்போர்ட்டர் லேண்ட்லைனில் கூப்பிட்டு கார் அனுப்புகிறேன், அந்த கிரைம் சீனை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு. ஓகே. என்ன சார் என்ன போய் பார்த்துட்டு வாங்க, என்ன இருக்குன்னு பாருங்க. ஏன்னா கிருஷ்ணசாமின்னு என்னோட தலைமை நிருபர் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். கொஞ்சம் கண்டிப்பானவர், இருந்தாலும் இளைஞர்களை என்கரேஜ் பண்ணுவார். நாங்கள் போன பூந்தமல்லிக்கு அப்புறம் யாரையும் உள்ள ஸ்டாப் பண்ணிட்டோம். போகக்கூடாது சார், இது வந்து ஸ்டெரைல் ஜோன், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, போகக்கூடாதுன்னா. ஒரு கவர்மெண்ட் கார் வந்தது. என்னையா பண்ணுறீங்கன்னு என்னன்னு கேட்டார். சந்திரசேகரன், ஃபாரன்சிக் சயின்ஸ் டைரக்டர், நம்ம தடய அறிவியல் துறை நிபுணர், என்னோட நெருங்கிய நண்பர். நிறையா அதை பற்றி எழுதியிருக்கேன். நான் என்னத்துக்கு நிற்கிறேன், விடுவானுங்கிறேன் சார், ஏறிக்கா காரில் என்ன யாரில் ஏற்றினார். உங்களுக்கு அப்பவே பழக்கமா சந்திரசேகர்? அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய அதை பற்றி சொல்லலாம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து
அந்த எப்படி வந்து அந்த அவர் அந்த நடராஜர் சிலையை டூப்ளிகேட் பண்ணது வந்து உண்மைன்னு கண்டுபிடிச்சாங்கிறதுலாம் நிறைய ஆர்டிகல் பண்ணது தெரிஞ்சவர். கூட்டு போனார். அங்கே உள்ளே போனோம். அங்கே போனால் ஒரே ரத்த கலரியாக இருந்தது, ஒரே இதுவாக இருந்தது. பாடியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ராஜீவ்காந்தி பாடி எடுத்துகிட்டு போய் எல்லா பாடி எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் வந்து அப்படியே சுற்றி பார்த்தாரு. நானும் சரி வந்து சொல்லு. அவர் என்ன வந்து அவர் அசிஸ்டன்ட் மாதிரி கூப்பிட்டு போயிட்டார். பத்திரிகாரம் உள்ள யாருமே பத்திரிகாரம் உள்ள போக முடியாது, போகல. நான் மட்டும் தான் பத்திரிகாரங்க. அவர் அசிஸ்டன்ட் மாதிரி போனேன். திடீர்னு யாரும் அசிஸ்டன்ட் சார் ஏதோ இருக்கு பணம் எடுத்தார். ஒரு பெல்ட்லேருந்து கருகி போன பெல்ட்டை ஒன்று எடுத்தார். அவர் சந்திரசேகர் கவுஸ் போட்டு எடுத்தார். அந்த வயசானவங்கள பெல்ட் கட்டிப்பாங்கல்ல, ஒரு பச்சை கலர் பெல்ட், அந்த மாதிரி பெல்ட் அது. இது எடுத்து வெய்ய அப்படின்னாரு. அப்போ நிறைய தடயங்கள்லாம் எடுத்து வச்சார். எடுத்து வச்சுட்டு அவர் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவார். இப்போ ஏதாவது கேள்வி கேட்க போனேன் அப்படின்னார். வாய் மூண்டு விட்டேன். மார்ச்சரி போகலாமான்னார். மார்ச்சரி போனோம். அங்கேருந்து அதே காரில் மார்ச்சரி போனோம். என்னென்ன பாடி ஐடென்டிஃபை ஆயிருக்கு, என்னென்ன பாடி ஐடென்டிஃபை ஆகலைன்னு கேட்டார். சரி, எல்லா பாடி ஐடென்டிஃபை ஆகிடுது, ஒரே ஒரு பாடி மட்டும் ஐடென்டிஃபை ஆகலை. ஏன்னார், அது உடல் 2 பிஞ்சு இருக்குது, தலை வேற முண்டமாக, வயிறு வேற பிஞ்சு இருக்குது, நடுவில் வந்து காலியாக இருக்கிறார். அது கொண்டா அப்படின்னாரு. நாற்று அடிக்கணும். ஆனால் நான் பார்க்காத நாத்தமாக கொண்டா. நீ பிரகாஷ், நீ கட்சி போட்டு மூக்க முடியும், உனக்கெல்லாம் பழக்கம் இல்லைன்னா முடிச்சு. அப்போட வயிற்று கொம்பட்டு வந்தது. அந்த பாடியை அந்த மார்ச்சரி மேலே கொண்டாந்து வச்சான். அந்த பெல்ட் எடுறான்னாரு. அந்த பெல்ட்டை வச்சார். அளவு எடுனார். 5.25 அடி ஹைட் வந்தது. உடனே திரும்பி வாட்ஸன் என்ன தெரியுமா, அது ராஜீவ்காந்தி வாஸ் கில்ட் பை ஹியூமன் பாம். அதாங்க மூளை. அவர் மட்டும் வெளிநாட்டில் இருந்திருந்தாருன்னா நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். நம்ம இந்தியாவில் இருந்தால் பத்மபூஷனோடு நிறுத்திட்டாங்க. அவர் ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு எப்படி கொலை நடந்திருக்கும்னு கண்டுபிடிக்க அறிவு வேணும்னா ஒரு தமிழர், புகழ்பெற்ற தமிழர், அவரோட வேலை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அவர் நிழலில் இருக்க வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடச்சின்னு சொல்லலாம். நான் அவர் கூட வேலை செய்யலை, அவர் நிழலில் இருக்க வேண்டிய. வாட்ஸன், இதுதான் ஹியூமன் பாம், இப்படி தான் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம புராண கதையிலே வந்திருக்கு ஹியூமன் பாம்பை பற்றி. இஸ்ரேலில் இதெல்லாம் காமன், அவர் வேர்ல்டு லெவல் நாலேஜ். ஓகே. உடனே எங்கள் கஜேந்திரன் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்தார். அதுதான் தனு பாடியா சார்? தனு பாடி. ஓகே. கஜேந்திரன் எங்களோட ஃபோட்டோகிராஃபர் கூட கூப்பிட்டு போய் கேமரா ஒழிச்சு வச்சுட்டு உள்ள கேமரா எடுக்கலாமா கேட்டேன். எடுத்துக்கோ, நான் திருப்பிக்கிறேன் மூஞ்சினார். ஃபோட்டோ எடுத்து கஜேந்திரன் ஃபோட்டோ எடுத்துட்டார். எடுத்த நேரம் காரில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். ஆஃபீஸில் வந்து மிஸ்டர் ரவி, மாலினி என்னுடைய முதலாளிகள், ரொம்ப மேலே மிக அன்புடையவர்கள். ரவிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி கண்டுபிடிச்சேன் என்ன. அவர் பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நீங்கள் ரூமுக்கு போங்க, நான் கூப்பிட்றேன். அவங்களுக்கு டவுட்டு, இது பிரகாஷ் தப்பாக வந்துடுதுன்னா இந்துவில் பேஜ் 1ல் வந்து கிரெடிபிலிட்டி போயின்னா. அப்போ வந்து இன்டர்நெட் கிடையாது, கூகுள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஹிந்துவில் வந்து என்ன ஜோக்குன்னா, இந்து ஆஃபீஸ் எதிர ஒரு இந்து ஆஃபீஸ் எதிர ஒரு நெருப்பு ஃபயர் பிடிச்சா கூட இவன் ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி இந்து ஆஃபீஸ் எதிர நெருப்பு இருக்கான்னு நான் வாயில் சொன்ன அப்புறம் தான் போடுவேன். அதோட ஒரு ஜோக்கு, இந்து ஆஃபீஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா மற்ற ரிப்போர்ட்டெல்லாம் பென்சில் பேனை எடுத்துகிட்டு போவாங்க, இந்து ரிப்போர்ட்டர் டாக்டரை கூப்பிட்டு போவாங்கன்னு ஒரு ஜோக் அடிப்பாங்க. எங்களை கிண்டல் பண்ணுவாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம். அந்த அளவுக்கு நீங்கள் உஷார் போயிடான்னு. ஸோ இந்துவில் அந்த மாதிரிலாம் வராது. அன்னைக்கு நம்பர் 1 பத்திரிக்கை கிரெடிபிலிட்டி தப்பாக போயிடுச்சுன்னா. ஸோ சந்திரசேகர் ஃபோன் பண்ணி ரவி, ஏன்னா ரவி இஸ் அ லாயர். ஓகே. என் ரவி லாயர். சந்திரசேகர் ஃபோன் பண்ணி கேட்டார். ஆமாம் ரவி, பிரகாஷ் வந்தால் நான் தான் கொடுத்தேன், ஐ ஸ்டாண்ட் பைட், என் பேரை மட்டும் போடாதீங்க, கவர்மெண்ட்டில் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு 2 பேர் பேசினோம். நீங்கள் வந்து சந்திரசேகர் பேரை கோட் பண்ணல. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்னால புரியுது. கோட் பண்ணக்கூடாது, கோட் பண்ணலாம், கோட் பண்ணியிருக்கணும். ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ, கோட் பண்ணக்கூடாது. என்ன பண்ண, ஏன்னா இந்த நியூஸை வந்து எங்ககிட்ட முதல்ல கொடுத்துறாரு. கவர்மெண்ட்லாம் அவர் சொல்லியிருக்கணும். அவர் ஆமாம், கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. அது காரணம் அப்புறம் சொன்னார் ஏங்கிறது. ஸோ திருப்பி ரவி என்கிட்ட கூட திருப்பி எழுதுங்கன்னார். நான் கொடுத்த இட்ஸ் எ ஹியூமன் பாம் தட் கில்ட் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி. ஒரே லைன் ஆக்ஷன். ஸோ ஹியூமன் பாம் தட் கில் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி. அதான் ஹெட்லைன். அடிச்சு கொடுத்துட்டேன். அடுத்த நாள் காத்தால 5-4 மணிலேருந்து ஃபஸ்ட்டு கலைஞர் கூப்பிட்டார். ஒருத்தரா டிஜிபி பிபி ரங்கசாமி, டிஆர் கார்த்திகேயன், ஒருத்தர் கமிஷனர், எல்லாம் யார் எங்க யார் கொடுத்தா என்ன நியூஸ் பறந்தது. பைலைனில் உங்கள் பேர் போட்டு பைலைன் கிடையாது. அப்போ இந்துவில் பைலைனே கிடையாது. இந்துவில் பைலைன் என் பேரே வரல. ஓகே. ஆனால் நியூஸ் இன்டெலிஜென்ஸ் வழியாக போயிடுச்சு. இது ஆக்சுவலாக இன்டெலிஜென்ஸ் வழியாக நான் சந்திரசேகர் இருக்கும்போதே நியூஸ் இன்டெலிஜென்ஸ் போயிடுச்சு. ஓகே. ஒரு ரிப்போர்ட்டர் உள்ளே வந்துட்டான்னு அவங்களுக்கு பிபி ராமசங்கர் யார் வந்தா என்னன்ற மேட்டர் தெரியல. ஏன்னா அப்போ நான் வந்து அன்னோன் ஃபேஸ். ஓகே. இப்போ பார்சாரதி இந்துவில் இருந்தார், போலீஸ் பார்சாரதி. அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு சாதா ஒரு கத்துக்குட்டி, அதனால் என் மூஞ்சி யாருக்கு பிபி ரங்கன் தான் கமிஷன் யாருக்கும் தெரியல. இதெல்லாம் வந்தால் நினச்சி விட்டாங்க.
இவங்க எதிர்பார்க்காத அடுத்த பேப்பரில் வந்துடுது. டெல்லியிலேருந்து கூப்பிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்னும் அது இண்டோர் வந்துட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இதோட நியூயார்க் டைம்ஸ்லேருந்து ஃபோன் கால் வந்து ஓகே எப்படி how did you get this matter அப்படின்னு. அது அன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் ராம் கூப்பிட்டு சொல்லிட்டார், நீ எந்த ஃபோன் அப்போ லேண்ட்லைன் நான் ஃபோன் எடுக்காதீங்க என்றாம் சொல்லிட்டாரா? என்றாம் சொல்ல ஃபோன் எடுக்காதீங்க, ஆஃபீஸ் உடனே குளிச்சுட்டு கிளம்பி வந்துருங்க, we have மீட்டிங், டோன்ட் உங்களுக்கு வந்து கார் ஒன்று, அப்போ கார் எங்கிட்ட கிடையாது, கார் ஒன்று அனுப்புகிறேன்னார். ஆட்டோலாம் வரக்கூடாது, நீங்கள் கார் அனுப்பிச்சாரு. குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பி 8 மணி ஆஃபீஸ் போயிட்டு எல்லாம் ஆஃபீஸில் எல்லாம் மேனேஜ்மெண்ட் போர்டு டைரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. கம்ப்ளீட் ஆல் டைரக்டர்ஸ் ஆல் எடிட்டர்ஸ் எவ்ரிபடி கேம். போனோடனே கட்டின் ரவியன் அப்படியே ஹக் பண்ணார். ராம் கங்க்ராலேட் பண்ணார். நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா நீன்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே உலக மகா ஸ்கூப் கொடுத்துருக்க நீ, ஒரு பிரைம் மினிஸ்டரை கொலை பண்ணது யாருங்கிறத ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிட்டேன் சார். நான் இல்லை சார் சந்திரசேகர், இல்லை சந்திரசேகர் கண்டுபிடிச்சார். அது எடுத்துக்கூடிய தகுதி திறமை உங்ககிட்ட இருந்தது, நீ அது பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதான் ராம் சொன்னாராம், பிரகாஷ் சாமி இதை கடந்து போயிருக்கலாம். இல்லை இது எப்படி பொய்யா இருக்கும், உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை நினச்சி போயிருந்தால் நம்ம ஸ்டோரி மிஸ் பண்ணியிருப்போம். அவன் கிளவராக அதுக்கு பிடிச்சிருந்து சந்திரசேகரை பிடிச்சி. நான் காரில் வரும்போது கேட்டுனே வந்தேன், சந்திரசேகர் வரும்போது கேள்வி கேட்கலாமான்னு சந்திரசேகர் கேட்டேன். கேளுங்கன்னார். எப்படி சார் பெல்ட் பாம் பண்ணுவான்? பெல்ட் பாம் எப்படி பண்ணுவானா, பெல்ட்டில் வந்து எடுத்துகிட்டு பாம் வைப்பான் சார். அது ரைட் சார், பெல்ட் பாம் எப்படி சார் வெடிக்கும்னு ஒரு ப்ரெசம்ஷன். ராஜீவ்காந்தியோட பாடி அவர் பார்த்துட்டார், குனிஞ்சு ப்ளோ பண்ணி அடித்து மூஞ்சில் சதுர இருக்கு. அந்த அவரை வந்து எம்ஜிஆர் சுட்ட பொழுது அதான் சொன்னார், எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுட இறக்க மாட்டான்னு சொன்னது சந்திரசேகர். எம்ஜிஆர் ரொம்ப நெருக்கமாக, ஏன்னா அந்த குண்டு பழைய குண்டு, அது துருப்பிடிச்ச குண்டு, அதில் ஒன்றும் ஆகாது, ஸ்லைட்டாக அடிபடுன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு விஞ்ஞானி அவர். அந்த காலத்துலேருந்தே எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர். அதனால் எப்படி இது ரீக்ரியேட் பண்ணார், இது வந்து கிரைம் சீன் ரீக்ரியேஷன் பேர். ஓகே சொன்னார் என்கிட்ட. ராஜீவ் காந்தி நிற்கிறாரு, தனு வருது, காலத்தோட கும்பிட்டு தனு வந்து அந்த பல்ட் பாம்பை எக்ஸ்ப்ளோசிவ் எடுத்துட்டு வெடிச்சு செதறி அவளும் இறந்து போய் ராஜீவ்காந்தி கொலை பண்ணிட்டா அப்படிங்கிறத நியூஸாக கூட அது அப்படியே ரிப்போர்ட் போட்டேன். இதெல்லாம் கேள்விப்பட்டு என்கிட்ட போட்டாங்க, நீ எல்டிடியான்னு கேட்டேன். எனக்கு உடனே 10 மணிக்கு என்னை வந்து எஸ்ஐடியில் கூப்பிட்டு அமிச்சிட்டாங்க, டிஜிபி ஆஃபீஸில். சரி. ராம் கேட்டார், வக்கீல் கூப்பிட்டு போறியான்னு. நான் எனக்கு தொடர்நாளுங்க அப்போ சின்ன ரிப்போர்ட்டர், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ பெரியமா போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். ராம் ஃபோன் பண்ணி பேசிட்டா எல்லாத்தையும். ஓகே நான் போனேன். உடனே பிபி ரங்கத்தில் கேட்டார், யூஆர் எல்டிடி என்னார். நோ சார், ஐம் ஜெர்னலிஸ்ட். எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும், யார் கொடுத்தா, என்ன விஷயம்? பட் நோ சொரண்டி எடுத்தாங்க. சந்திரசேகர் பேர் சொன்னீங்களா இல்லையா? சொல்லவே இல்லை. ஓகே யார் கொடுத்து, எப்படி உனக்கு தெரியும், எப்படி பெல்ட் பாம்னு எப்படி உனக்கு தெரியும்? நான் கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன்? அமெரிக்காவில் ட்ரைனிங் எடுத்தேன். நான் கூட தான் அமெரிக்காவில் படித்தேன். நான் கூட தான் கிரிமினாலஜி படித்தேன். எப்படி இதெல்லாம் எடுக்க முடியும்? இங்கே பீட்டிங்லாம் உண்மையை சொல்ல நடவடிக்கை எடுக்க முடியினார். டிஆர் கார்த்திகேயன் வந்தார். நாங்கள் மிக கடுமையான நடவடிக்கை மிரட்டினாங்க, மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பத்திரிகை சுதந்திரங்கள்லாம் ஓரளவுக்கு மேலே தான், இது தேச பாதுகாப்பை நீங்கள் மீறிட்டீங்க. ஓகே நீங்கள் வந்து அந்நிய கைக்கூலியோட இதுவாக பாகிஸ்தானோட கூட சேர்ந்து. சார் நான் தேசியவாதி, நான் ஒரு பேட்ரியட், எனக்கு தெரியும். இப்போ என் வேலையை நான் பத்திரிகை வேலை தான் பண்ணேன், நான் எந்த குழு அணியில் இல்லை நீங்கள் பிரபாகரை மீட் பண்ணிக்கலாமே, நெடுமாறனை மீட் பண்ணிக்கலாமே, இன்டெலிஜென்ஸ் வந்தது. நாம பத்திரிகைலாம் நெடுமாறன் வீட்டில் பிரபாகரை பார்த்தேன், காஃபி சாப்பிட்டோம், உட்லண்ட்ஸ் நானும் பிரபாகரன் போனோம். அது உண்மைதான். அது 1985. அப்போ நெடுமாறன் வந்து சாலத்தேரில் இருந்தார். அவர் வீட்டுக்கு போனபோது 5000 ரூபா. ஏன்னா அவங்க வந்து ஒரு அயல் நாட்டில் தமிழரோட பிரச்சனை பற்றி பேசும்போது பிரச்சனை கேட்குற பத்திரிகையான வேலை இல்லை. வி சஸ்பெக்ட் யுவர் லிங்க் சார், செக் பண்ணி பார்த்துக்கங்கன்னு. ஸோ இந்த மாதிரி என் மேலே ஒரு ஹிந்து வந்து உங்களுக்கு பக்கவெல்லாம் ஹிந்து வந்து முழுக்க என் பக்கம் இருந்தேன். ஹிந்து பக்கம் இருந்தாங்க, மத்திய அரசாங்கம் என் பக்கம் இருந்தது, ஆளுநர் என் பக்கம் இருந்தாங்க. ஏன்னா ஒரு பத்திரிகை துறையில் பத்திரிகைன்ற முறையில் இருக்கிறதுனால இதெல்லாம் இருந்தது. இது ஒரு அந்த சமயத்தில் வந்து ராஜீவ்காந்தியை கொன்னதே வந்து திமுக தான் அப்படிங்கிற பேச்செல்லாம் போச்சே சார். இல்லை, அதான் ராஜீவ்காந்தி கொன்னது திமுகன்ற பேச்சு வந்து மழுங்கடிச்சது என்னோட கட்டுரை. கலைஞர் கூப்பிட்டு அமைச்சார், கட்டினர் கையை கொடுனார். என்ன தலைவர், கையை கொடுறா அப்படின்னார். லெஃப்ட் ரைட் ஹேண்டை கொடுத்தேன், முத்தாயிட்டார், கையை முத்தாயிட்டார். எங்களை காப்பாற்றிட்டா நீ அப்படின்னாரு. என்ன ஐயான்னு, நான் கொலை பண்ணேன்னு சொன்னான்டா, நீ இல்லை தனு கொலை பண்ணேன்னு சொல்லியாடா நீ அப்படின்னாரு. அதான் இல்லை தலைவரே, நான் எனக்கு திமுக அதெல்லாம் கிடையாது, எங்கள் மனசில் பட்டதை நான் ஃபேக்டை வச்சு எழுதினேன் அப்படின்னு. இது முடிஞ்ச ஒரு வாரம் இன்டர்நேஷ்னல் பப்ளிசிட்டி என்னை வந்து வெளிநாடுகள் பத்திரிகைலாம் இன்டர்வியூ பண்ணாங்க, இந்த ஃபோட்டோ. அடுத்த நாள் என்ன பண்ணோம், அது இதை விட முக்கியமான விஷயம், இந்த செய்தி வந்த அடுத்த நாள் சந்திரசேகரனை கூப்பிட்டு அமைச்சார். ஓகே, அன்றைக்கே வந்த நாள் கூப்பிட்டு அமைச்சு ஆஃபீஸ்க்கு போனார்.
ஃபோட்டோ தூக்கி போட்டார். ஓஹோ. நேற்று கேட்டேன் யார் கொலை பண்ணா ராஜீவ்காந்தின்னு, இந்தா இவ தான் கொலை பண்ணா, இவ தான் லேடி, இவ தான் ஸ்ரீலங்கன் லேடி, பக்கத்தில் நிற்கிற இந்தியன் லேடி, அப்பேர்லாம் தெரியாது, இந்தியன் லேடி, இது வந்து ஒரு கன்னடி பொண்ணு ஸ்ரீலங்கன் மாதிரி இருக்கான், ஜோல்னா பைய வச்சுருக்கான், இதெல்லாம் இவங்கள தான் கொலை பண்ணது. ஸோ ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட ஃபோட்டோ கொடுத்தாரு. என்கிட்ட கொடுத்தாரு. அது கவர்மெண்ட் ஃபோட்டோ, அங்கேருந்து எடுத்துன்னு வந்த ஃபோட்டோ, ஹரிபாபு ஃபோட்டோ இவர்கிட்ட வந்து. ஆக்சுவலாக ஹரிபாபு ஃபோட்டோ கவர்மெண்ட் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போச்சு, போலீஸ் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட. கலர் பிரிண்ட் பூந்தமல்லில் கலர் பிரிண்ட் எடுக்க கிடையாது. முடியாது. ஆமா. எடுத்து வந்து சந்திரசேகர்கிட்ட கொடுத்தா. சந்திரசேகர் கலர் அவரோட அதிர்ஷ்டம், அவர் கையில் லவகம் வந்து விழுந்தது. அது அவரோட லக்கு. ஓகே. விழுந்த உடனே கலரில் போட்டார். போட்டோட தெரிஞ்சு போய் 1+1 2 ஆகி போச்சு. நேற்று நம்ம போய் பார்த்தோமே, அதே சீன் தான், அதே ஆள், அதே போர்டு பேப்பரில் இருந்தது. ஆஃபீஸ்க்கு வந்தேன். சார் 2வது பாம்பு ஷெல். ராம் கேட்டார், நீ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். சார் 2வது பாம்பு ஷெல்னு அன்றைக்கி போட்டோம். திஸ் இஸ் த உமன் தட் கில் ராஜீவ்காந்தின்னு போட்டு விட்டோம். ஓகே. அப்போ தனு சிவராஜன் போட்டால் கட் பண்ணிட்டேன். ஏன்னா எங்களுக்கு என்னென்னா, ஏன் கட் பண்ணல காரணமாக, அவரை காப்பாற்றணும்னு கட் பண்ணல, அது அப்புறம் பின்னாடி போட்டோம். அந்த புகைப்படம் சந்திரசேகர் எங்கிட்ட கொடுத்தாருங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அது கொஞ்சம் அப்பெல்லாம் மார்பிங்லாம் கிடையாது. கட் பண்ணி போட்டால் வேற போட்டோ மாதிரி ஆகிடும். எங்களுக்கு அவன் இல்லைன்னு தெரியும், ஓகே, தனு தான் தெரியும். தனு போட்ட தனியாக போட முடியாது, கூட அக்காம்ப்ளிஸ் போட்டோ போட்டோம். சந்திரசேகர் கேட்டேன், ஏன் சார் இதெல்லாம் என்கிட்ட கொடுத்தீங்க, நான் என்ன அப்படி என்ன நான் புண்ணியம் பண்ணேன்? இல்லைப்பா, எனக்கு போலீஸை பற்றி தெரியும். அவர் வந்து ஒரு காலத்தில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் போலீஸோட அங்கமாக இருந்தது. ஆமாம். எம்ஜிஆர்கிட்ட சண்டை போட்டு தனியாக பிரிச்சுட்டு போனார். எங்களுக்கும் போலீஸ் சம்பந்தம், போலீஸுக்கு எங்களுக்கு ஸ்தான பிராப்தி கிடையாது. நாங்கள் வந்து எங்கள் இன்வெஸ்டிகேஷன் தனி, எடுத்துக்காது அவங்க பொறுப்புன்னு. போலீஸ் நாளைக்கு ராஜீவ்காந்தி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான்னு எழுத ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாலும், சார் என்ன சார் இப்படி கிண்டல் பண்ணுறீங்க, ஒரு ஜோக்கு சொல்கிறேன்ப்பா, ராஜீவ்காந்தி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அப்படின்னு ரிப்போர்ட்டை மூட்டாலும் மூடுவாங்க இவங்க. அதனால தான் உன் வழியாக வெளியில் வந்தால் மக்களுக்கு தெரியும், புரியுது, இது வந்து கொலை, பெரிய மாபெரும் கொலைன்னு தெரியும். நான் வந்து ஒரு ஊக்கியாக பயன்படுத்தி மக்களை கொண்டு சேர்த்தேன். அதெல்லாம் ஃபாரன்சிக் எவிடன்ஸ் அறிவு வந்து மக்களுக்கு போகணும். ஓகே. இப்போ அமெரிக்காவில் இஃப் யூ see something say somethingன்னு ஒன்று வருது. வேர்ல்டு 9/11க்கு அப்புறம் ஏதாவது பார்த்தால் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள்னு. அதை சந்திரசேகர் அப்பவே சொல்லிட்டார். ஓகே. சொல்லிட்டு இது ப்ராப்ளம் ஆச்சு. அருண்புரி ராம கூப்பிட்டு கேட்டார், யார் இந்த பையன் உங்கள் ஆஃபீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண? இந்தியா டுடேவோட ஓனர். ஓகே. உடனே ராம் என்னை கூப்பிட்டு அருண்புரி டெல்லிக்கு வர சொல்கிறான். எதுக்கு சார்னு? வர சொல்கிறேன், போய் பார்த்துட்டு வானார். டிக்கெட் அனுப்பா போனேன். ஐம் கிவிங் யூ பீரோ சீஃப் ஆஃபர் அப்படின்னார். தமிழ்நாட்டுக்கு பீரோ சீஃப்னார். நான் இண்டு நான் விடமாட்டேன் அப்படின்னு. உடனே ராம் ஃபோன் பண்ணி, என்ன ஆளை வச்சிருக்கு, இண்டுலேருந்து வரமாட்டேங்கன்னா பீரோ சீஃப். நான் இப்போ வெறும் பிரின்சிபல் கரஸ்பாண்டண்டாக இருந்தேன் மெட்ராஸில். இண்டுவில் வந்து டக்கு அந்த மாதிரி ப்ரமோஷன்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரூல் பிரகாரம் ஸ்பெஷல் கரஸ்பாண்டண்டாக போடுவாங்க. பீரோ சீஃப்ங்கிறது நினச்சி பார்க்க முடியாது. தமிழ் இங்கிலீஷ் நடத்துக்கும். அருண்புரி உடனே ராம் சொன்னார், ஜாயின் பண்ணேன் சார். என்ன சார் என்ன போக சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை அருண்புரி என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறான்ப்பா, நீ ஜாயின் நீ வந்து நேஷனல் லெவலில் போகிறதுக்கு உனக்கு பெட்டராக இருக்கும். இன்றும் நான் இல்லைன்னு சொல்ல, பட் உனக்கு நேஷனல் லெவலில் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். என்னை எல்லா எனக்கு என்ன வந்து என்னை வெளியில் அனுப்புறீங்களா சார் இண்டு ஊட்டி, எனக்கு ஆசையாக வந்து இண்டு சார். இல்லை நீ எப்போ வேணா வா, திருப்பி வா, இண்டுவில் போய் ஜாயின் பண்ணு. இந்தியா டுடேல அமிச்சாங்க. இந்தியா டுடேல தான் நான் வந்து பல்வேறு கட்டுரைகளை பண்ணேன். மதன் சார் கூப்பிட்டு அமிச்சார், ஆனந்த வீட்டில் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து நான் எங்கிட்ட அப்போ வந்து ஆசிரியர் பாலசுப்ரமணியன் கூப்பிட்டு கேட்டார், இங்கிலீஷ்லேருந்து வரீங்களே, உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குமான்னு கேட்டார். நான் சொன்னேன், தாய் வீடே ஆனந்தவனம் தான் சார். அப்போ நான் நிர்வாக ஆசிரியர் ஜூனியர் விடன்னு பதவி கொடுத்தாங்க எனக்கு. மேனேஜிங் எடிட்டர் ஜூனியர் விடன்னு பதவி கொடுத்தாங்க. அப்போ சின்ன வயசு தான், நான் 38 ஆச்சு. பதவி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அப்போ என்ன எம்டிக்கு என்னன்னா, டெய்லி பேப்பர் கொண்டு வரலாம்னு ஒரு ஐடியா. ஓகே. ஜூனியர் போஸ்ட் வீக்லி, ஆனந்த விடன் வீக்லி, ஜூனியர் விடன் வீக்லி, டெய்லி பேப்பர் கொண்டு வரலாம், விகடன் பேப்பர்னு கொண்டு வரலாம். ஓகே. பல்வேறு காரணங்களால் தடப்பட்டு போச்சு. ஆமாம். ஸோ எம்டி என்னை ஃப்ரீயாக இருக்க விரும்பல, என்னை கூப்பிட்டு அமிச்சார். அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிங்களே அப்படி, என்ன கேள்வி கேட்டேன் சார்ண்ணே, ஏன் டெய்லி பேப்பர் வருது, அப்புறம் வீக்லி பேப்பர் வருது, அப்புறம் மந்த்லி பேப்பர், அப்புறம் ஃபார்ட் நைட்லி வருது துக்ளக் மாதிரி, அப்புறம் மந்த்லி பேப்பர் கலைமகள் அமுதசுரபி வருது, டெய்லிக்கு வீக்லிக்கு நடுவில் ஏன் இல்லைன்னு கேட்டீங்க. ஆமாம் சார் கேட்டேன் சார் அப்படின்னு. அப்படி கேள்வி கேட்டீங்கல்ல, ரைட் போங்க அப்படின்ட்டார். நான் ரூமுக்கு வந்துட்டேன். அனௌன்ஸ்மெண்ட் வருது அடுத்த வாரம் பேப்பரில், அடுத்த வாரம் முதல் ஜூனியர் விகடன் வாரம் 2 முறை, நிர்வாக ஆசிரியர் பிரகாஷ் சாமி. எனக்கோசரம் ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணி வாரத்துக்கு 2 முறை என்ற ஒரு புதிய கான்செப்டை ஆனந்தவுடன் பாலசுப்ரமணியம் அவர்கள் கிரியேட் பண்ணார். ஸோ வீக்லிங்கிறது பை வீக்லியாக மாறிச்சு. பை வீக்லியாக மாறிச்சு. ஓகே. என் மேலே ஒரு நம்பிக்கை.
ஏன்னா வீக்லிக்கு நியூஸ் கொடுக்கறதே பெரிய விஷயம் சார். விஷயம். பை வீக்லிக்கு நியூஸ் கொடுக்கறது, இதை பார்த்த எங்கூட இருந்து வீக்லி பை வீக்லி ஃபார்ட்நைட்லி நடந்த இந்த சோ என்னை கூப்பிட்டார். சோ என்ன எப்படின்னு கிண்டலாக கப்சாமின்னு தான் கூப்பிடுவார். ஓகே. கப்சாமி வாயா அப்படின்னாரு. ஏன் நான் 15 நாளைக்கு ஒரு பேமெண்ட் நடத்துறதுக்கே தடு மாதிரி அல்லாடுறேன். ஓகே. நீ வாரத்துக்கு 2 ஆக்கிட்ட, இப்போ நான் வாரத்துக்கு 1 ஆக்கணுமா? எந்த அளவிதி உனக்கோசம் நான் வாரத்துக்கு 1 ஆக்கணுமா? என்னடா பண்ணுற நீ? திட்டி என்னோட குருநாதர் சோ அந்த மாதிரி திட்டி விட்டா. எல்லாரும் செல்லமாக திட்டுவாங்க. ஓகே. ஸோ என்னாச்சு, வாரத்துக்கு இருமையாச்சு. ஜெயலலிதா ஆட்சியின் அம்பலங்களை புட்டு புட்டு வச்சோம். 91-96 அத்தனையும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தான். அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் யார் அப்படின்னு எழுதி ஆரம்பிச்சு, அவரிடம் மோதும் ஜெயலலிதா யாருன்னு ஆரம்பிச்சு, பிரசன்ட் ஸ்டே ஹோட்டல், வளர்ப்பு மகன் கல்யாணம், அமிர்தாஞ்சன் பங்களா, அமிர்தாஞ்சன் காந்தி தங்கின அமிர்தாஞ்சன் பங்களா வந்து சசிகலா அபகரித்தார் அப்படிங்கிற ஆதாரத்தோடு வெளியிட்டு அந்த டாக்குமெண்ட்டை போட்டு குமரியானந்த போய் போராட்டம் நடந்தாங்க, காந்தி காப்பாற்றணும்னு. கொலைவெறியில் இருந்தாங்க எம்எல்ஏ ஜெயலலிதா கவர்மெண்ட்டில். அந்த மாதிரி ஒரு புலனாய்வு துறை என்பதை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியது முதல் முறை நான் தான். அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், சின்ன சின்ன பத்திரிகை இருந்திருக்கலாம். ஒரு பெரிய அளவில் அரசாங்கத்தை எதிர்க்க முடியும். எம்எல்ஏ ஆசிட் அட்டாக் வீழ்க்கப்பட்டது, கொலை முயற்சி நடத்தப்பட்டது. ஒரு நாளைக்கு 5 மணிக்கு என் ஒய்ஃப் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தா சாயங்காலம். நான் வீட்டில் சண்டே உட்காந்துருந்தேன். ஸ்ரீபால் கூப்பிட்டார், டிஜிபியாக இருந்தேன். எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். வீட்டில் இருக்கேன்னாரு. எங்கே ஒய்ஃப்? நான் வீட்டில் இருக்கேன். 10 நிமிஷத்தில் நீங்கள் 2 பேரும் ஆர்டர் எடுத்து எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னாரு. என்ன பார்ட்டியான்னு? நீங்கள் வரீங்க அப்படின்னாரு. அதுக்கு மேலே ஸ்ரீபால் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒய்ஃப் கேட்டேன், அப்பா மாதிரி அவர் கூப்பிட்டா போயின்னு கார் எடுத்து வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டில் போய் அவர் தங்க வச்சுட்டு போயிட்டார். ஒய்ஃப் கமலிட்ட சொல்லிட்டு டிஃபன் காஃபி கொண்டு சொல்லிட்டு போயிட்டார். 4 டே மீட்டிங் மைக்கில் வருது, மதுசூதனன் தலைமையில் 500 பேர் போன்ற படையை என்னை தாக்கிறதுக்கு வீட்டுக்கு கொலை பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். என்னை காப்பாற்றி விட்டு ஸ்ரீபால். இந்த மாதிரி எவ்வளோ பல்வேறு விஷயங்கள் அந்த ஜூனியர் யூனியனில் வந்து தைரியமாக எழுதினேன். ஏன்னா ஜெயலலிதா வீட்டுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, பிரகாஷ் நான் எல்லாரையும் விலைக்கு வாங்கினேன், உங்களை என்னால் விலைக்கே வாங்க முடியல. நான் சொன்னேன், நான் விலை போவேன். என்ன? உங்கள் அன்புக்கு விலை போவேன். ஓகே. அப்படி அந்த வார்த்தையை சொன்னேன், உங்கள் அன்புக்கு நான் விலை போவேன் மேடம். நீங்கள் உங்கள் அன்பு முக்கியம், எனக்கு பணத்துக்கு நான் விலை போகிற பழக்கம் கிடையாது. ஏன் உனக்கு நீடு இல்லையான்னு கேட்டாங்க. எங்களுக்கு நீடு இல்லை. நான் அமெரிக்காவில் படித்தேன், எத்திக்ஸ் அண்ட் ஜேர்னலிசம்னு ஒரு சப்ஜெக்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் வந்து பத்திரிகை துறையில் வந்து சாதிக்கணும் உரிமை பணங்காசு சேர்த்து அந்த இன்று வரையில் நான் வந்து பத்திரிகை துறையை மதிப்பதற்கு காரணம், அதை சுவாசிப்பதற்கு காரணம் நேர்மை தான். அது மெயின் காரணம். ஸோ ஜெயலலிதாவுக்கு எதிராக அப்படி நியூஸ் போட்டிருக்கீங்க. கலைஞர் கூட நெருக்கம் வந்ததா சார்? கலைஞரும் எங்கூட சண்டை போட்டிருக்கேன். நான் கலைஞர் ஜெயலலிதா 2 பேருமே. கலைஞர் ஒரு வாட்டி சொன்னார், இவனுக்கு கலைமாமணி கொடுத்தேன், என்னை தப்பாக எழுதுறான் அப்படின்னு போட்டார். நான் ஃபோன் பண்ணி சண்முகன், கலைமாமணி கொடுக்கலப்பா கலைஞர்னு. உடனே கலைஞர் ஃபோன் பண்ணி, தப்பாக சொல்லிட்டப்பா கலைமாமணி, அடுத்த வாட்டி கொடுக்குறப்பான்னு. அடுத்த வாட்டி கவர்மெண்ட் இல்லை, ஜெயலலிதா கொடுத்தாங்க எனக்கு. ஓகே. ஸோ இது என்னென்னா, இது அரசாங்கங்கள் வரும் போகும். ஆனால் நம்ம கொள்கை வந்து ஜெயலலிதா கேட்டாங்க, உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னாங்க. ஓகே. சார் மேடம், வீட்டுக்கு வந்தால் காஃபி கொடுக்குறீங்க, டீ கொடுக்குறீங்க, உங்கள் நாயோட விளையாடுறேன், எங்கிட்ட புக்ஸை கொடுக்குறீங்க. ஜெயலலிதா நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க படித்த புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் நாட் பிரைப், அந்த மாதிரி சொல்லுவாங்க. திஸ் இஸ் நாட் பிரைப் அப்படிம்பாங்க. இல்லை மேடம், ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ பிரைப். நீங்கள் படித்த புக்ஸ் தானே கொடுக்குறீங்க, நான் அதை வாங்கி நான் லைப்ரரி கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு ஜெயலலிதாவுக்கு இந்த புக் கனெக்ஷன் உண்டு. ஓகே. அதெல்லாம் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது நான் திருப்பி ஆனந்த விகடனில் விட்டுட்டேன். 1997 விகடனில் ஒரு சின்ன மனசாபம் வந்து என்னோட வளர்ச்சி வந்து பாதி பேருக்கு அங்கே பிடிக்கல. ஏன்னா அபரீதமாக வளர்ந்து 2 லட்சம் சர்க்குலேட் 8 லட்சம் கொண்டு போனபோது அங்கே இருக்கிற சீனியர்கள்லாம் சிலது வைத்து கலக்கும். ஏன்னா அவங்களோட பொசிஷன் பார்க்கணும் இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசமாக பட்டது. சரி, கொஞ்சம் மனக்கசப்பெல்லாம் விலகிட்டு நான் அமெரிக்காவுக்கு பிஹெச்டி பண்ண போனால் அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். வரும்போது ஜெயலலிதா மீட் பண்ண வருவேன். அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும். டார்க் சாக்லேட்னு புக்ஸ் வாங்கி கொடுப்பேன். ஓகே. அந்த டார்க் சாக்லேட் ஃபஸ்ட்டு கேட்பேன், வேர் இஸ் மை டார்க் சாக்லேட்னு கேட்பாங்க. அது ஃபாரின்லேருந்து வாங்கி கொடுப்பேன், புக்ஸ் கொடுப்பேன். ஒரு வாட்டி சரோஜா எம்பியாக இருக்கும்போது அங்கே ஐக்கிய சபையில் பேசுக்கு வந்தாங்க. ஓகே. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, அம்மாக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போனேன். சொன்னேன், நான் வாங்கி தரேன், இருங்க, அவசரப்பட்டு இந்த எம்பிஆர் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வாங்கிட்டு போகாதீங்கன்னு சொன்னேன். பார்ன்ஸ் அண்ட் நோபலுக்கு கொண்டு போய் 4 புக்கு 5 புக்கு வாங்கி கொடுத்தேன், கோல்டா மேயரை பற்றி எல்லாம். அவங்க சரோஜா கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா புக்கை பார்த்தோன்னே, இது யார் பிரகாஷ் சாமி வாங்கி கொடுத்தான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. அவங்களோட நட்பு கிடைத்த ரொம்ப ஒரே சமயத்தில் கலைஞரோடும் ஜெயலலிதாவோடும் நட்பாக பெறக்கூடிய அளவுக்கு எனக்கு இருந்தேன். ஏன்னா நான் 2 பேர்ட்டையும் போய் சொல்ல ஏமாத்த. ஓகே. கலைஞர் கேட்பார், ஜெயலலிதா பார்த்தானே வந்தாங்க, அம்மாங்க ஜெயலலிதா நேற்று மீட் பண்ணாங்க. அப்போ கலைஞர் எதிர்கட்சியில் இருந்தார். ஓகே.
என்ன சொன்னாங்க உங்கள் சிஎம் கேட்பேன், உங்கள் சிஎம் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை சார், சொல்ல மாட்டேன். என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, சும்மா காஃபி சாப்பிட்டு போயார். என்ன என்னை பற்றி திட்டியது என்ன கேட்டாங்களா? இல்லை இல்லை அப்படி இல்லை சார். ஜெயலலிதா கேட்பாங்க, என்ன சொன்னார் கலைஞர் போய் பார்த்தீங்களா அப்படின்னா, இல்லைங்க போய் பார்த்து நேற்று பார்த்து வந்தேன். எனக்கு போய் ஒரு முறைக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி வைகோ வந்து அமெரிக்கா வந்து சொன்னார், என் பொண்ணு கண்ணகியோட மாப்பிள்ளைக்கு சூட் எடுக்கணும் பிரகாஷ், நீ தான் கூப்பிட்டு போனார், அதை வாங்க சார் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அவருக்கு அவரோட மருமகனுக்கு வந்து சூட் வாங்கி கொடுத்தேன் அமெரிக்காவில். பெஸ்ட்டு சூட் வாங்கி கொடுத்தேன். கண்ணகி ஃபோன் பண்ணி சொன்னார், பிரகாஷ் சாமியாக வாங்கி கொடுத்தாமா சூட் நமக்கு. தமிழ்நாட்டிலிருந்து வரும் அனைத்து அரசியல் தலைவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அமெரிக்காவில் படிக்க வந்தபோது துர்காமையை ஃபோன் பண்ணி, தம்பி வராங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க அமெரிக்காவில் படிக்காது. ஏர்போர்ட்டில் போய் நானும் தசீர் நின்னோம். சின்ன பையனை இறங்கி வந்தார். பிளேனில் கூட்டிட்டு அவர் யூனிவர்சிட்டி 2 மணி நேரம் காரில் கூப்பிட்டு போனோம். காரில் போயிட்டே இருந்தோம். தூக்கிட்டே வந்தார். எழுப்பி கேட்டேன், பசிக்குதான்னு கேட்டேன். ஆமாங்கன்னாரு. ஒரு மெக்டானல் நிறுத்தி ஹாம்பர்கரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கி கொடுத்து விட்டேன். அப்புறம் வீக்லி ஆனால் சாப்பிட வருவார் வீட்டுக்கு. அந்த மாதிரி விஜயகாந்த் ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணேன். இன்னும் பிரகாஷ் என்ன பண்ணுற அமெரிக்காவில் அப்படின்னாரு. வாங்க சார் கூப்பிட்டு போய் ஃபேமிலியோடு 8 பேர் வந்தாங்க. தமிழ்நாட்டிலிருந்து வரும் அனைத்து அரசியல் தலைவர்கள், டிகே இளங்கோவன், திருச்சி சிவா, எல்லாரும் ஐக்கிய நாடுகள் சபையில் வரும்போது மீட் பண்ணி பேசியிருக்கோம். ஜெயந்தி நடராஜன், எத்தனை பேர். ஸோ தமிழ்நாட்டிற்கும் அமெரிக்காவுக்கு ஒரு பாலமாக ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் எங்கள் ஆஃபீஸ் கொடுத்தாங்க, ரூம் இருந்தது. ஸோ இப்போ டிகே இளங்கோவன்லாம் வந்தார்னா சைட் சீயிங் பண்ண மாட்டார், ஷாப்பிங் பண்ண மாட்டார். பிரகாஷ் உன் லைப்ரரி கார்டை கொடு, ஐக்கிய நாடுகள் சபை லைப்ரரியில் போய் உட்காந்து ஹோல் டே லைப்ரரியில் உட்காந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு அறிவு ஜீவி டிகே இளங்கோவன்லாம். அங்கே போய் நான் கேட்டேன், என்ன சார் நியூயார்க் வந்திருக்கீங்க, இந்த நியூட் ஷோ வீட் ஷோலாம் பார்த்துட்டு ஸ்லைட் ஷோலாம் பார்த்துட்டு, போய் அதெல்லாம் என்னத்துக்கு, நான் அமெரிக்கா வந்து படிக்க வந்தேன். முரசலிமான் அப்படி தான் ஹார்வர்ட்லேருந்து எனக்கு புக் அனுப்புவார். பொட்டி பொட்டியாக வரும். என்ன சார் பொட்டி பொட்டியாக வருதுன்னு, நான் படித்த புக்குடா, நான் என்ன பண்ணுறது, நான் உனக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் இந்தியாவுக்கு தூக்கிட்டு போக முடியாது, வெயிட் எனக்கு அதிகம். ஓகே, முரசலிமாறன் மாதிரி ஒரு புக்கோ உலகத்துலேயே இப்போ கூட வச்சுருக்கேன், புக்கெல்லாம் வச்சுருக்கேன். காலேஜ் வச்சுருக்காங்க. லயோலா காலேஜ் வச்சு எங்கிட்ட 50 புக் கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு 10 புக்கு முடிப்பார் அவர். படிச்சு நான் ஃபோன் பண்ணார் 10 மணிக்கு, இந்த புக்கு படித்தா நீ படித்தாங்க, இல்லை என்ன புக்கு படிக்காமல் என்ன பண்ணுற நீ, உரிமையாக திட்டுவார். அரசியல்வாதிகளோட உரிமையாக திட்டக்கூடிய அளவுக்கு நான் பழகிருக்கேன். ஏன்னா அது உண்மையான நட்பு. அது நான் பெருமைப்படுறேன். நான் வந்து எந்த அரசியல்வாதி வச்சு நான் பழைக்கலை, ஆனால் பெருமையாக படுறேன். இந்த 50 ஆண்டு கால வாழ்க்கை பயணத்தில் எவ்வளோ அரசியல் ஏற்ற. கலைஞர் கூட ஏதாவது நினைவுகள் எதுவும் சொல்ல முடியுமா சார்? கலைஞர் வந்து என்னோட தமிழை ரொம்ப ரசிப்பார். நான் ஒரு இடத்துல எதுனா அமிர்தாஞ்சன் பங்களா வந்து ஜெயலலிதா தலைவலியை கொடுத்தது. வைரமுத்து வந்து கலைஞரை கூப்பிட்டு, இந்த பிரகாஷ் சாமி என்ன எழுதியிருக்கான் பாருங்க, தலைவலியை போக்கும் அமிர்தாஞ்சன், ஜெயலலிதாவுக்கு தலைவலியை கொடுத்தா அமிர்தாஞ்சன் அப்படின்னு எழுதியிருக்கான், நீங்கள் அவனை கூப்பிட்டு பாராட்டுங்க. கலைஞர் கூப்பிட்டா, என்னடா வைரமுத்து கவிஞர் கூப்பிட்டா என்ன எழுதுன நீங்கள் கேட்டார். பேப்பர் எடுத்துகிட்டு போனேன். ஒரு நல்ல பேனை எடுத்து கொடுத்து, வாழ்க நல்ல தமிழ் எழுது, வைரமுத்தே ப்ரைஸ் பண்ணிட்டார் உன, நானும் பாராட்டுறேன். ஓகே, அது எப்படா தோணித்து உனக்கு, ஜெயலலிதாவுக்கு தலைவலியை கொடுத்த அமிர்தாஞ்சன், நீங்களும் அதை பிடிச்சி நீ உன்னை எல்லோரும் கூப்பிட்டார், பாலு பாரு எழுதுன. அந்த மாதிரி ஒரு நல்லதை பாராட்டும். அதே நேரத்தில் அவன் ஃபேமிலியை பற்றி எழுதும்போது கூப்பிட்டு திட்டினார். பர்சனல் மேட்டர்லாம் எழுதக்கூடாது தெரியுமா, உனக்கு என்ன பெரிய பத்திரிக்காரன் நீ, நான் பார்க்காத பத்திரிக்காரனா, பர்சனல் மேட்டர்லாம் எழுதக்கூடாது, அரசியலில் வராதவங்களை பற்றி என் மகளை பற்றி எழுது, உங்களுக்கு என்ன உரிமை உண்டு. ஓகே, அரசியலில் இருக்காங்களா, இப்போ வந்து நான் அப்போ இல்லை. அந்த மாதிரி பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, இப்போ ஜெயலலிதாவோட என்ன கற்றுட்டேன்னா, அந்த 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 எட்டிகேட், இந்த மேனஸ், இப்படி டேபிளில் வைக்கணும், எப்படி பண்ணணும், என்ன அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஓகே, அமெரிக்கா போயிட்டு வந்து கற்றுக்கலாம். கலைஞர்கிட்ட வந்து சிம்பிளிசிட்டி, எளிமையாக இருப்பார். ஒரு சாதா மூப்பனார் சிங்கப்பூர் செப்பல் தான் போடுவார். என் மேலே ரொம்ப அன்புடையவர் மூப்பனார். வாழப்பாடி ராமூர்த்தி அவரை மாதிரி ஒரு மனிதரே பார்க்க முடியாது. எவ்வளோ பேரோட பழகிருக்கேன். நான் பழகாதவர்களே தமிழ்நாட்டில் கிடையாது சொல்லிட்டு ஒரு 2 நாள் ஆகும் சொல்கிறதுக்கு. அனைத்து தலைவர்களுமே என் மீது அன்பு கொண்டார்கள். அனைத்து ஜாதி மதம் இனம் மொழியை மீறி என் மீது அன்பு கொண்ட தலைவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவர்கள். அது வந்து அது என்னோட வாழ்வின் கிடைத்த ஒரு கொடுப்பனைன்னு தான் சொல்லாமே தவிர வேறு எதுவுமே இல்லை. உங்களுடைய புக்லீஸ் ஃபங்க்ஷன் வேற பார்த்தேன், அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். வீழ்ந்த மனிதர்கள்னு ஆனந்த வீட்டில் அந்த தொடராக வந்ததை வந்து நீங்கள் மறுபடியும் ரீபப்ளிஷ் பண்ணுறீங்க. என்ன சார் விழுந்த மனிதர்கள் எதை பற்றி பேசுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து ஆனந்த விடனில் வந்து அரசியல் கட்டுறதா ரொம்ப எழுதிட்டு வந்தேன். ஓகே, என்னோட புகழ்பெற்ற காலம் வந்து கழுகாரன்ற காலம் தான். ஓகே, இந்த கழுகாரன்ற பேரில் எழுதிட்டு வந்தேன். ரொம்ப புகழ்பெற்றது. அந்த 3-4 ஆண்டுகள் மிகப்பெரிய உச்சாணி கும்பல போனது கழுகாரன் தான் காரணம். ஓகே, அப்போ ஒரு நாளைக்கு எம்டி கூப்பிட்டு அமிச்சார். நீ தொடர்கிறதெல்லாம் எழுதி தான் கேட்டார். சார் எனக்கு தமிழே தெரியாது சார். என்ன சார் நீங்கள், நான் எழுதுறத சிவகுமார் கரெக்ட் பண்ணி போடுறான், நீ தொடர்கதை எழுதுறேன்னார்.
எனக்கு தொடர் இதெல்லாம் வராதுன்னு. சார் என்ன விட்டுருங்க, நான் பாட்டு எம்டி கிட்ட என்னன்னா கிடுக்கி பிடி போட்டு உங்ககிட்ட இருக்க பெஸ்ட்டை எடுப்பார். ஓகே ஓகே. உங்களிடம் இருக்கும் பொக்கிஷத்தை எடுக்கிறதுல எம்டி மாதிரி கிடையாது. அந்த மாதிரி மனிதர் உலகத்திலையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் எம்ஜிஆர் அவரை சிறையில் அடைத்த பொழுது, பிஹெச் பானை சிறையில் அடைத்த போது, அவர் சிறையில் உள்ளே போனவொடனே எனக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டு வாங்கி போட்டுட்டார். ஆனந்தவுடன் ஆசிரியராக உள்ளே போல, கைதியாக உள்ளே போனார். யூனிஃபார்ம் வாங்கி போட்டுன்னு அதுக்கு தலையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு, அப்புறம் கவர்மெண்ட்டில் டெஃபமேஷன் போட்டு 1000 ரூபா கொடுத்த பணத்தை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருந்தார். இது சுதந்திரத்தின் விலைன்னு போட்டு வச்சிருப்பார். ரூமில் இப்போ இருக்கான்னு தெரியல வச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மாமனிதர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நான் எங்கே சார் எழுதுறது அப்படின்னு. எழுது அவரை உத்தரவு. அவரில் அடுத்த வாரம் முதல் பிரகாஷ் சாமி எழுதும். அது ஆனந்தவுடன் இல்லை, எப்படிப்பட்ட பத்திரிகை, மாலி, கொத்தமங்கல் சுப்பு, அப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் இருந்த பத்திரிகையில் அடுத்த வாரம் முதல் பிரகாஷ் சாமி எழுதும் தொடர்கதை விழுந்த மனிதர்கள் வெளிவரும் போட்டார். சார் என்ன சார் பண்ணுறதுன்னு, ஓகே ஐடியா கொடுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், பெக்யூ சார்னு. நீ லைஃப்பில் எவ்வளோ பேர் மீட் பண்ணியிருப்பேன், அவனோட வாழ்க்கையை தேர்தலாம் எழுது. தட் இஸ் அவர் கொடுத்த ஐடியா. விழுந்த மனிதர்கள் வாழ்க்கையின் மேலுக்கு போயிட்டு செய்த தவறால் கீழே விழுந்தவர்கள் 15 பேர் ஐடென்டிஃபை பண்ணு ஓகே அப்படின்னார். ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரி, அவர் மிக பேர் பெற்றவர். அவருடைய மகளும் வந்து கிளெப்டோமேனியாக். அவங்க வந்து எல்லாம் திருடுவாங்க, என்ன காரணம்னு தெரியாது, எல்லாம் திருடி வச்சுப்பாங்க. இத்தனைக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. அவங்கள மாதிரி பணக்காரன் யாரும் பார்க்க முடியாது. 10 கார் நிற்கும். ரொம்ப செல்வ செழிப்பில் வளர்ந்தவங்க. பேங்க்குக்கு போனால் பேனர் திருடுவாங்க, வாட்சை திருடுவாங்க, வீட்டுக்கு வந்து அது பழக்கம். அந்த திருட யார்ட்டையும் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு உதாரணங்கள்லாம் எம்டிகிட்ட போய் சொல்லுவேன். நாங்கள் லஞ்ச் டைமில் பேசுவோம். இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அவர் இந்த மாதிரி ஒரு தொடர்கதை எழுதுன்னு சொல்லி அந்த தொடர்கதையை நான் எழுதிட்டு முடிச்சிட்டேன். 1996 முடித்து தொடர்கதையை வெளிவந்து ஆயிரக்கணக்கான வாசகர்கள் பாராட்டை பெற்றது. அப்புறம் 2 காரணங்களால் அந்த புத்தகமாக வெளியிட்டு, இதுக்கு முன்னாடி நான் வந்து மணிவாசகர் பதிப்பகத்தில் அமெரிக்கா அருட்செல்வர்னு புத்தகம் எழுதினேன். ஓகே. அமெரிக்காவில் வந்து ஹியூஸ்டனில் வந்து சாம் கண்ணப்பன் என்ற ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் கட்டினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி இருக்கோ அப்படியே ரெப்ளிகா. அதுக்கு அவர் வீட்டையே விற்றார். வீடு, காரு, கீரு எல்லாத்தையும் விற்று மீனாட்சி இந்த அப்புறம் மீனாட்சி அவர் அள்ளி கொடுத்துட்டார். அவர் வீடு விற்று கட்டின கோயிலை பற்றி ஒரு புத்தகம் எழுதினேன். அமெரிக்கா அருட்செல்வர் இந்தியாவிலும் பிரபலமாகல, அமெரிக்காவில் பிரபலமாச்சு. அதே மணிவாசகர் பதிப்பு வெளியிடுறாங்க. ஏன் காரணம் டிலேன்னு நான் அமெரிக்காவுக்கு போனேன். அது இல்லாமல் அமெரிக்காவிலும் திரும்பி வந்தபோது என் மீது ஒரு பொய் வழக்கு ஒன்று போடப்பட்டது. பாலியல் புகார் வழக்கு போட்டு ஒரு 8 வருடம் என்னை வந்து அலக்கழிச்சாங்க. பண்ணாத தப்புக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப உடலாலும் மனதாலும் பொருளாதாரத்தினாலும் வீடு விற்கும்படியாச்சு. 30 லட்ச ரூபா வக்கீல் கொடுக்கும்படியாச்சு. ஆனால் இப்போ நான் வந்து நிரபராதின்னு வெளியில் வந்துட்டேன். அந்த சமயத்தில் எங்கூட மேடையை ஷேர் பண்ணுறதுக்கு எந்த அரசியல் தலைவர் வரமாட்டேன். ஏன்னா குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவரோடு யாரும் வரமாட்டாங்க. எனக்கு ஒரு 8 ஆண்டு காலம் ஒரு வனவாசம், 8 ஆண்டு காலம் வனவாசம். எப்படி வனவாசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். கடவுள் அருளாலையும் பெற்றோர்கள் அருளாலையும் நான் கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்து நான் இப்போ நிரபராதின்னு வந்ததுனால வர நாளைக்கு ஜூலை 5ஆம் தேதி செட்டிநாடு வித்யாசம் பள்ளிக்கூடத்தில் 5 மணிக்கு புத்தக வெளியீட்டு நடத்துகிறேன். இதற்கு என்னுடைய இனிய நண்பரும் நான் விருது போற்றக்கூடிய தமிழக சட்டசபையின் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்களும், மயிலாப்பூர் எம்எல்ஏயும் உணவுத்துறை அமைச்சருமான வெங்கட்ரமணன் அவர்களும், எங்கள் ஊர் எம்எல்ஏ தனபாலோட ராசிபுரம் தனபால், நாங்கள் சேலம் பக்கத்தில் தான், ராசிபுரம் பழைய முன்னாள் சபாநாயகர் தனபாலோட பையன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ஏஎம் ராஜகோபாலன், ஜெம்கிரானட் வீரமணி, அப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தர் சாந்தி ஸ்ரீ பண்டிட், மணிகண்டன் போன்றவர்கள் கலந்துக்கிறாங்க. இந்த விழாவில் வந்து எனக்கு வந்து பெருமை சேர்க்கும் மூலமாக என்னுடைய ஃபேன்ஸு, ரசிகர்கள், ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து 50வது வருட அரை நூற்றாண்டு பொன்விழா ஆண்டை கொண்டாடுறாங்க. எனக்கு நான் சொன்னேன், நான் பண்ண மாட்டேன், இதை ஒரே ஒரு கண்டிஷன் பண்ணுவேன். என்னுடைய குருநாதர் பரணிதரனுக்கு வந்து இந்த வருடம் ஒரு 100ஆண்டு விழா வருது. பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணல. நான் எடுத்து பண்ணுறதா நீங்கள் 2 கண்டிஷன் ஒத்துக்கிறேன். 30 விழாவை நடத்தணும். எனக்கு குருநாதன் பரணிதரனோட 100ஆண்டு விழா முதல்ல கொண்டாடணும். யாரும் கொண்டாடல. அது மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு விண்ணப்பம் வச்சேன். எல்லார் பேர்லேயும் தெரு வைக்கிறீங்க, பரணிதரன் பேரில் டிஎன்ஆரில் ஒரு தெரு வைங்கன்னு. அது கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என் குருநாதர் நான் தழுத்துக்கூடிய இன்று நான் பத்திரிகையாளனாக இருப்பதற்கு முதல் காரணம் பரணிதரன். அவர் இல்லைன்னா பத்திரிகையாளனா நான் ஏதோ ஒரு பேங்க்கில் கிளார்க்காக போயிருப்பேன், ஏதோ ஒரு ஆடிட் ஆஃபீஸில் எங்கள் அப்பா மாதிரி அக்கௌண்ட்ஸில் போயிருக்கலாம்.
இன்னைக்கு பத்திரிகை உலகத்தில் உலகம் முழுக்க புகழ்பெற்று எல்லாரும் அறியப்பட்டது காரணம் குருநாத் மணிதரன். அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடுறேன்னு சொல்லதான் ஒத்துனாங்க. ஓகே. என்னோட ரசிகர்களும் கூட 2 சேர்ந்து பண்ணாங்க. இப்போ என்னோட குருநாதரோட 100ஆண்டு விழா, என்னோட பத்திரிகை உலக அரை 100ஆண்டு விழா, விழுந்த மனிதர்கள் புத்தகத்தோட வெளியீட்டு விழா 3ம் சேர்ந்து ஜூலை 5ஆம் தேதி செட்நாடு வித்யாசாரத்தில் 5 மணிக்கு நடந்தது. என்னோட வாசகர்கள் என்னுடைய நலம் விரும்புங்கள் தயவுசெய்து கலந்து கொண்டு சிறப்பிக்கணும்னு தரம் தாழ்ந்து வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக உங்களுடைய அந்த பத்திரிகை அனுபவத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு இன்னும் பல அனுபவங்கள் இருக்குது. அதை பற்றி தனித்தனியாக பேசினா பல எபிசோட் பண்ணலாம் போல இருக்குது. குறிப்பாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கீங்க. எனக்கே அது பிரமிப்பாக இருக்குது உங்களுடைய பத்திரிகை அனுபவத்தை கேட்கும்போது. அதாவது அந்த பெல்ட் பாம்பில் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் எனக்கு பேசி நன்றி. நன்றி.